இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ 2 பேருக்கு அப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேங்க. நாங்கள் வந்து ஆயில் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டோம். ஒரு 3 ஸ்பூன் வந்து ஊற்றினா வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சுதான் வந்து கடுகு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை வந்து போட்டுருங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு ஒவ்வொன்றா வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரகம் போடுவோம். ஜீரகம், அப்புறம் இஞ்சி வந்து நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி போட்டுருங்க. பூண்டு போட்டுருங்க. கொத்தமல்லியை தட்டி வச்சிருக்கோம், அதை போட்டுருங்க. இது நல்லா வதக்கிடலாம். நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஏன் நான் சிம்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜீரகெல்லாம் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால நம்ம சிம்லே வச்சிருவோம் இதெல்லாம் வந்து வதக்கிறதுக்கு. இது நல்லா வந்து வதக்கிடலாம். கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது 2 செவந்த மிளகாய் மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிடுங்க. அது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதோடைய ஜூஸ் வந்து வெளியில வந்து அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எதுக்காக இது வதக்குறோம் அப்படின்னா, லெமனோடைய சுவை வந்து ரொம்ப இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து வதக்குறோம். மோஸ்ட்லி இதெல்லாம் வதக்க மாட்டோம். இதெல்லாம் வதக்கி பாருங்க, டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சிம்ல தான் நான் இப்பவும் வச்சிருக்கேன். சிம்ல வச்சுதான் பண்றேன். சிம்ல வச்சு நம்ம எப்பவுமே தாளிக்கும் போது வதக்கணும் அப்படின்னா நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா டைம் கொஞ்சம் இழுக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. போட்டீங்களா? இப்ப வந்து தட்டி வச்சிருக்கிற தேங்காவையும் போட்டு வதக்கிடலாம். மஞ்சள் பொடியை போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் உப்பு கொஞ்சோண்டு போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்பவே அந்த ஸ்மெல்லு எனக்கு தெரியுதுங்க, செமையா இருக்கு ஸ்மெல்லு. அந்த மஞ்சள் பொடி போட்டு அந்த மஞ்சள் வாசனை இருக்கு இல்லைங்களா, அது போற முடிய நம்ம வந்து வதக்கிடலாம். லெமன் பொறுமையா ஊத்துங்க. கிளறிடலாம். கிளறி நம்ம டேஸ்ட் எப்படின்றத நம்ம பார்ப்போம். சாதம் வந்து ரொம்ப குழையக்கூடாதுங்க. இது முடிஞ்சிச்சு. இனி கொத்தமல்லி தலைய வந்து நம்ம மேல தூவிடலாம்.